Hello everyone, welcome to example number 24 of lesson number 1. So இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து அந்த இங்கிலீஷில் இருக்கிற வார்த்தைகள்லாம் புரியாமல் இருக்கலாம். மேபி உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கும், அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. பட் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இப்போ டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் சொன்னால் உடனே நான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் சொன்ன உடனே ஒருவேளை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் மீன் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏர் அப்படின்னு சொன்னதில்ல, டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துக்கு வேல்யூ வந்து வோல்ட் மீட்டர் இன்வர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வோல்ட் பர் மீட்டர் இது ஒன்றுமே கிடையாது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் குறிக்குது. இது வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? மேபி மறந்து போச்சுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ சார் ஏரால் தாங்க முடியும்? அதாவது நான் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா அந்த ஏர் வந்து இன்சுலேட் பண்ணும். டைஎலக்ட்ரிக்னா என்ன? இன்சுலேட் பண்ணுறது. அப்போ நான் மேக்ஸிமம் இவ்வளோ ஏர் அதாவது இவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தாலும் அந்த ஏர் என்ன பண்ணும்? இன்சுலேட் பண்ணும். இப்போ உங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க? மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்? நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். E is equal to minus dou v by dou r. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இதான் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அப்போ dou v பார்த்தீங்கன்னா E dr. இதை வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இன்டகிரேட் பண்ணிங்கன்னா v is equal to E into r. கரெக்டாக இல்லையா? புரியுதா? ஸோ இந்த மைனஸை விட்டு தள்ளுங்க. ஏன்னா மைனஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா போறீங்கன்னா வச்சுக்கலாமே. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். கரெக்டாக இல்லையா? பாசிட்டிவ் டு நீங்கள் நெகட்டிவ் போகிறீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கரெக்டான டைரக்ஷன் சொல்லுவோம். ஆனால் பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும், நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் கம்மி. அப்போ நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்கள் பொட்டன்ஷியல் வந்து கம்மியாகுது. அதான் நெகட்டிவ் இண்டிகேட் பண்ணுது. இந்த இடத்துல நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ உங்கள்கிட்ட பொட்டென்ஷியல் கேட்குறாங்க. மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ? மேக்ஸிமம் எவ்வளோ வோல்ட் அவனால கிரியேட் பண்ண முடியும்? மேக்ஸிமம் எவ்வளோ கிரியேட் பண்ண முடியும்னா எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் பண்ணுது. கரெக்டாக இல்லை? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ கிரியேட் பண்ணால் அந்த சுற்றி இருக்கிறது என்னது? இது வந்து பெனிட்ரேட் ஆகி போயிடக்கூடாது. ஓகேவா? ஏர் வந்து கண்டக்ட் பண்ணிடக்கூடாது. அப்போ வி மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இ மேக்ஸ் இன்டூ ஆர். ஈயோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 3 × 10⁶. ஓகேவா? இன்டூ ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டரோட ரேடியஸ் 0.5 மீட்டர். 0.5 மீட்டர். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் 1/2. அப்போ 1.5 × 10⁶ வோல்ட். இந்த அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து வோல்டேஜை க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து 10⁶ மேபி நீங்கள் வந்து மெகா வோல்ட்னு எழுதலாம், இல்லை வந்து நம்ம இதில் போகிறப்ப மில்லியன்னு கூட எழுதுவோம். ஓகேவா? ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மெகா வோல்ட் இல்லைன்னா மில்லியன். மெகா ஆர் எல்ஸ் மில்லியன். 10⁶ ரெண்டுமே கரெக்ட், மெகா ஆர் மில்லியன். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 24ஓட சொல்யூஷன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஷின் டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரமாக அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவேன். தேங்க்யூ.